எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கட்டும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகும். போதும். இந்த நாளிலே நாம் தேவ ஆவியான தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சர்வாயுத வர்க்கங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்திற்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் என்று நம்ம பார்த்தோம். உண்மை மாறக்கூடியது, சத்தியம் மாறாது. உண்மை என்றால் நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், வியாதி, பலவீனம், நோய், கடன் பிரச்சனை, நாம் சந்திக்கிறதான பல போராட்டங்கள் இருக்கலாம். இந்த பிரசன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் நிரந்தரமானது அல்ல. ஆனால் எது நிரந்தரமானது? தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் சத்தியம் என்னும் கச்சையை என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க என்ன உணர்றங்கிறது முக்கியம் அல்ல, உங்கள் சூழ்நிலை என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல, நீங்கள் எந்த சர்டிபிகேட் வச்சிருக்கேங்கிறது முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறது மட்டுமே முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் சத்தியம் என்னும் கச்சையை என்ன செய்கிறீர்கள்? அணிந்து கொள்கிறீர்கள். இரண்டாவதாக நாம் நீதி என்னும் மார்க்க அவசரத்தை என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை தாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய இருதயத்தை பலவிதமான குழப்பமான எண்ணங்களினால் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ளாக்கி நாம் தேவனை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். அதனால தேவ பிள்ளைகள் நம்முடைய இருதயத்திலே நாம் நீதி என்னும் மார்க்க அவசரத்தை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன், ஒரு தேசம், ஒரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறது என்றால் முதலாவதாக அந்த தேசத்தில் அந்த எதிரியினுடைய பலம் என்ன, எதிரியுடைய பலவீனம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். எதிரியின் பலமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், எதிரியினுடைய பலவீனமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யுத்தத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆனால் எதிரியை நாம் சாதாரணமாக நினைத்து விட முடியாது. நம்மளுக்கு எதிராளி ஆகிய பிசாசானவன் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். இவனை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் நீதி என்னும் மார்க்க அவசரத்தை தரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது என்ன நீதி? நம்முடைய சுயநீதி அல்ல. வேதத்தில் சுயநீதியை நாம் அணிந்திருந்தால் சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நமக்கு வரக்கூடிய நீதி. யாரை விசுவாசிக்கிறதுனாலே? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் நமக்கு நீதி கிடைக்கிறது. இந்த நீதியை நாம் அணிந்து கொள்ளும் போது சாத்தானை நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன நீதி கொடுக்கப்படுகிறது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவரே நமக்கு தேவனாலே ஞானமும்
நீதியும் பரிசுத்தமும். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? அவருடைய நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நீதியினால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கவே நாம் எந்த விதத்திலும் தகுதி அற்றவர்கள். இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போம் என்றால் சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய, நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நின்று கொண்டே இருக்கிறான். அவன் பயன்படுத்துகிற 3 ஆயுதங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக அவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பயன்படுத்துகிற 3 ஆயுதம் ரொம்ப முக்கியமானது. முதலாவது சோதனை. முதலாவது அவன் என்ன செய்வான்? சோதனை. பரீட்சை அல்ல, சரிதானா? பரீட்சை என்பது தேவன் வைப்பது, சோதனை என்பது யார் வைப்பது? சாத்தான் வைப்பது. அதாவது பாவத்துக்குள்ள தள்ளி விட்டுருவான். நம்ம ஆண்டவர் பாவம் இருக்குன்னு சொல்வார், அந்த இடத்துக்கு போகாதப்பாம்பாரு. ஆனால் சாத்தான் என்ன சொல்வானா, நீ பாவம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு பின் விளைவே என்ன செய்யாது? வராது. அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் விளக்கினதெல்லாம் நல்லது போல நமக்கு காண்பிப்பான். அப்படித்தான் ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல என்னத்தை கொண்டு வந்தானா? சோதனை கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனுக்கு பரீட்சை வச்சார். நீ இதை புசிக்கும் நாளிலே சாவா என்று பரீட்சை வச்சாரு. அந்த பரீட்சையில் அவன் என்ன செஞ்சான்? ஃபெயில் ஆயிட்டான். அவன் தினமும் அந்த கனியை பார்த்தான். ஆனால் அதை சாப்பிடணும் அவனுக்கு தூண்டுதல்லாம் வரல. ஆனால் சாத்தானுடைய சத்தத்தை என்னைக்கு கேட்டானோ அப்பொழுது அவனுக்குள்ள என்ன வந்தது? தூண்டுதல் வந்தது. நல்லா கவனிக்கணும். சாத்தான் பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள, நீ இதுக்கு கம்முன்னு இருக்க, அவன் 4 வார்த்தை பேசுறான், நீ 4 வார்த்தை என்ன செய்ய? பேசு. நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை என்ன செய்ய? கேளு அப்படின்னு என்ன செய்வாங்க? சில பெண்கள் வீட்டில் இருக்கிற கணவனாரை தூண்டி விடுவாங்க. அவங்க என்னை எப்படி திட்டாங்க, நீர் மனுஷனாயா? அவங்க புருஷன்லாம் அப்படி சத்தம் போடுறான், இப்படி சத்தம் போடுறான், நீர் போய் ஒரு 4 வார்த்தை என்ன செய்யும்? நறுக்குன்னு கேளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? தூண்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? சாத்தான் செய்கிற வேலை தான். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சாத்தானுடைய டியூட்டியே என்னன்னா, முதல்ல சோதனை, ரெண்டாவது அவன் செய்கிற ஒரு தந்திரத்தை அங்கே போட்டிருக்குது. வாசிங்க. ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பு வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் என்ன சுமத்தும் பொருட்டுங்க? குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப சாத்தானுடைய வேலை, சாத்தான் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன் அர்த்தம். சாத்தானா என்ன அர்த்தங்க? குறை கண்டுபிடிக்கிறவன் அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட என்னடா குறை இருக்குது, எதடா கண்டுபிடிக்கிறது, எதடா குறைச்சாடுறது அப்படின்னு சொல்லி அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீர்களா? தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? நல்லா கவனிக்கணும். அதுக்காக மற்றவங்க செஞ்ச தப்பை சொல்லக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், தப்பை சொல்கிறதுக்கும் குற்றம் சாட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். புரியுதா? ஒரு சகோதரனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சா அவன்கிட்ட போய் தனியாக இருக்கும்போது என்ன செய்ய? அவன் தவறு அவனுக்கு உணர்த்து அப்படின்னு ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதுக்கு அவன் செவி கொடுக்கல அப்படின்னா சபைக்கு சொல்லு. அதுக்கும் அவன் செவி கொடுக்கல அப்படின்னா அவனை ரிஜெக்ட் பண்ணிடு அப்படிங்கிறார். அல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. இப்போ ஒரு மனிதன் தவறு செய்வான் என்றால் அதுக்கு அவங்களோட ஒத்து போக முடியாது. அவங்களோட என்ன செய்ய முடியாது? ஒத்து போக. ஒருத்தன் பாவம் செய்கிறான், கஞ்சி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அவனை நம்ம மொழிகிட்டு அவனோட ஐக்கியம் வைத்துக்கொள்ள முடியாது. அவன் கஞ்சி அடிக்கிறான்னா கஞ்சி அடிக்கிறான், அதோடு நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா கிரேட் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. புரியுது உங்களுக்கு? தப்புனா தப்பு தான், அது யாராக இருந்தாலும் தப்பை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப. இன்னொன்று, அந்த தப்பை தூற்றிக்கிட்டு தெரிகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்காக ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தப்பு பண்ண ஆள்கிட்ட போய் ஒரு ஆள் சிக்க போகிறான்னு தெரியுது. அவன் தப்பான வழியில் போகிற ஆள், இவனும் போனால் அந்த படுகொலியில் விழுந்துருவான்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஆளை தனியாக கூப்பிட்டு சொல்ல வேண்டியது யாருடைய டியூட்டி? ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. அவன் தப்பான வழியில் ஒரு ஆள் நிற்கிறான், ஒரு ஊழியக்காரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னா அதுக்காக சரியாக இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. சரியில்லைன்னா சரியில்லை தான், அதில் எந்த டவுட்டுமே. ஆனால் அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவர் செய்கிறது சரி கிடையாது, அதை சொல்லலாம். அது சொல்கிறது தப்பே. அப்படி சொன்னால் தான் அவனை திருத்த முடியும். இல்லை அப்படின்னா கதை என்ன செஞ்சிடும்? கந்தலாயிரும். சரிதானா? ஒரு ஆளை பிடிக்கலை, ஒரு ஆள் செய்கிறது தப்பு அப்படின்னா நம்ம கூட்டணியில் என்ன செய்ய முடியாது, வைக்க. இதை சொல்கிறது தப்பு கிடையாது. சரிதானா? அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்ந்த நாட்களில், ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி செய்கிற பதி செய்கிற பார்த்து நரிகள் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஏறுதலை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவன் யார்? நரி அப்படின்னாரு. அதுபோல் சதி செய்கிற பரி செய்கிற பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு கர்த்தர் சொன்னார். தப்பு. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது இயேசு என்ன செய்தார்? சொன்னாரா சொல்லலையா? எப்படிப்பட்டவன் சொல்கிறது தப்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். புரியுதா? அதுக்காக தப்பு செஞ்சவனு தப்பு செஞ்சேன்னு தான் சொல்ல முடியும், தப்பு செய்யாதவன் தான் சொல்ல முடியும். அது தவறல்ல. ஆனால் அதுக்கு மேலே நம்ம நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களால் அதை நிப்பாட்ட முடியல அப்படின்னா நலம் போலும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. என்னாலலாம் வாயை அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது பாஸ்டர். எனக்கு வாயை திறந்தாலே கடன்னு என்ன செஞ்சிருவேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னா பிறகு நீ பரலோகம் என்ன செய்ய மாட்டேன். ஒரு ஆளை பிடிக்கலையா, அமைதியாக வாயை மூடிட்டு என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். சரிதானே? அதுக்கடுத்து குண்டக்க என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. பேசுறீங்க பிறகு நீங்கள் சாத்தானுடைய தூதனாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் யாராக மாறிடுவீங்க? குற்றம் சாட்டுதல் என்பது வேற, தவற தப்புன்னு சொல்கிறது அது தப்பே கிடையாது. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம பிள்ளை ஒரு தவறு பண்ணுது, அதுக்காக அதை தப்பு செஞ்சால் தப்புன்னு தான் என்ன செய்ய முடியும், அதை சொல்லணுமா வேண்டாமா? நான் அதுக்காக அதை சொல்ல மாட்டேன்னா அது திருந்தவே உருப்படாமல் போயிடும். எப்படி போயிடும்? சிலருக்கு அவங்க தவறு தெரியாது. தவறு தெரியாதவனுக்கு தவறை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ நான் ஊழியக்காரன் தான், என்கிட்டயே நிறைய தவறு வருது நான் பார்த்த வரையிலும். ஆனால் எங்கள் பார்வைக்கு நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம். மற்றவங்க சொன்னால் தான் எனக்கே தெரியுது, ஓஹோ நம்ம செய்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு. நான் அதனால் நிறைய வேலையை மனைவிட்டு சொல்கிறது என்னென்னா, என் முதுகில் இருக்கிற அழுக்கு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீ அப்பப்போக்கு சொன்னால் தான் நான் என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். பிரசங்க நேரத்தில் சில வேலைகளில் நம்ம முண்டக்க பேசிடுவோம். அப்போ நமக்கு தப்பவே தெரியும். என்றைக்குமே நம்ம செய்கிற தப்பு நமக்கு என்ன செய்யாது, அது யார் சொன்னால் தான் தெரியும். அது அன்பான முறையில் தனியாக இருக்கும்போது தவற ஒரு 2-3 தடவை சொல்லிட்டோம்னா திருத்திக்கிடுவோம். அல்லேலூயா. எத்தனை முறை சொன்னால் திருத்திக்கிடுவோம். ஆனால் திருந்தணும்னு நினைக்கிறவன் தான் திருந்துவான். திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்கள். எனக்கு 2-3 தடவை சொன்னால் திருத்திடுவேன், சரிதானே? ஆனால் சில ஆட்கள் இருக்கிறான் திருந்தக்கூடாதுன்னே இருப்பான், அவனுக்கு நம்ம பேசவே கூடாது. சொல்கிறது புரியுதா? அதனால் தேவ பிள்ளைகளே, ஆனால் சாத்தானுடைய வேலை என்ன? குற்றம் சாட்டுதல். சாத்தானுடைய வேலை என்ன? அவன் இரவும் பகலும் எங்கே போயிருக்கிறான், தேவ சமூகத்தில் போய் நம்மளை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா, இவன் என்ன சிந்திக்கிறான் தெரியுமா, இவன் என்ன பேசலான்னு தெரியுமா, இவன் எப்படி பேசுகிறான் தெரியுமா, இவன் நடிக்கிறான், இவன் என்ன செய்கிறான், நடிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி என்ன செய்கிறான், குற்றம் சாட்டுறது யாருடைய டியூட்டி? சாத்தானுடைய டியூட்டி. சிலர் நீங்கள் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது, தவற திருத்துறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிதானே? குற்றம் சாட்டுக்கிறவன் தூற்றி திரிவான். சரிதானே? ஒரு ஆள்கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சி என்ன செய்வான் தெரியுமா, அங்கங்கே போட்டு அவங்க பேரை என்ன செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, நார் அடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா?
அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தங்கிட்ட தவறு இருக்குன்னா அன்பாக கூப்பிட்டு நம்ம ஏசப்பா பிள்ளை இப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் பேசின வார்த்தையினால அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரி எவ்வளோ வேதனைப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு அவங்க தவறை உணரும்படிக்கு எப்பொழுதும் உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? உங்கள் வார்த்தை எப்பயுமே எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தின. கிருபைன்னா என்ன செய்யுது தெரியுமா? பலவீனத்தை தாங்கிறதா இருக்கணும். பலவீனத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சாத்தானுடைய டூட்டி என்னது? தாக்குறது. சாத்தானுடைய டூட்டி என்னது? ஏய் நீ சரியிடையாது, நீ அப்படி இப்படி என்ன செய்யறது? அவங்கள கூப்பிட்டு அன்பா அவங்க பலவீனத்தை என்ன செய்யணும்? உணர்த்தணும். அல்லேலூயா. அந்த உப்பால் சாரம் ஏறினதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்காதவனையும் கேட்க வைக்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவனையும் கீழ்ப்படிய வைக்கணும். அல்லேலூயா. அதுதான் என்ன செய்யணும்னா ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு சம்பவம். எங்களுக்கு பைபிள் காலேஜில் 2 hours இருக்குது. அதில் 1 hour காலையில் 6 to 7. அதில் எனக்கு லைப்ரரி டியூட்டி. அதில் தூத்துட்டு 1 hour இருக்குன்னா நாங்கள் அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுவோம். வேலை அவ்வளோதான் இருக்கும். சரிதான், தூத்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதை சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிட்டு அரை மணி நேரம் கிடச்சோடனே அரை மணி நேரத்தில் நான் உட்காந்து என்ன செய்வேன்னா புக்கு படிக்கிறது என்னுடைய டியூட்டி. இதுக்கு லீடர்ஸ்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் எங்கள் அந்த காம்பவுண்டு முழுவதும் என்ன செய்வார்னா சுற்றி வருவார். எல்லாம் ஒழுங்காக டியூட்டி எல்லாம் பார்க்குறாங்களா அப்படி இப்படின்னு. ஒரு நாள் அவர் வர்றதை நான் பார்க்கவே இல்லை. அவர் வந்தோடனே என்ன நீங்கள் இப்படி வேலை பார்க்காம நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சீங்க, உட்காந்துட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அடுத்து நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த ஆத்மா அங்கே வர்றோன்னு சவுண்டு கேட்டுருச்சு. அடுத்த வாரத்தில் சரிதானே, ஐயோ நம்ம வேலை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கோம், இந்த ஆத்மா வந்துச்சுன்னா நம்மளை என்ன செய்யும்? போகிறதாண்டா சொல்லும். எந்திரி காலில் எந்திரிச்சு பாருங்க. எந்திரிச்சு சும்மா கிடக்கிற புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து சும்மா ஒரு துணியை வச்சுட்டு தொடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணேன். என்ன பண்ணேன்? நல்லா கவனிங்க. என்ன பண்ணேன்? ஆக்ஷன் தான் பண்ணேன். அந்த ஆத்மா வந்துச்சு. அந்த ஆத்மா லீடர் ஆத்மா வந்துச்சு. அது என்ன செஞ்சு தெரியுமா? பரவாயில்லையா, சரியா, நீ நல்லா என்ன செய்கிற, வேலை பார்க்குறே அப்படின்னு தான் சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். என்னால் உட்காரவே முடியல. என்னால் என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. 7 மணி வரைக்கும் இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து பார்ப்பேன்டா அப்படின்னு நினச்சி சும்மா கிடக்கிற புக்கெல்லாம் எடுத்து பிறகு தொடச்சிட்டு 7 மணிக்கு பெல் அடிக்கும் போது தான் போனேன். அப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு ஆத்மா பார்க்கும்போது என்ன செய்யணும்? பாராட்டணும். என்ன செய்யணும்? தாக்குனா என்ன ஆயிரும்? இருக்கிறது பொஸ்ஸுன்னு போயிடும். இருக்கிறது என்ன ஆயிரும்? நம்ம வார்த்தைகள் எப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிருபை பொருந்த. தவறு இருக்கலாம், நம்ம மனுஷன் தானே, நான் பாஸ்டர் தான், நீங்கள் அதனால் பூர்ணமானவெல்லாம் இல்லை. ஆனால் பூர்ணத்தை நோக்கி ஏசப்பட கிருபையினால முன்னேறுறேன். அல்லேலூயா. நின்ன இடத்துல நிற்கல. நல்லா கவனிக்கணும். நின்ன இடத்துல நின்னா டேஞ்சரஸ். நான் ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தேன் அப்படிங்கிற நிலைமையில நிற்கிறேன் அப்படின்னா நான் சரியில்லைன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்ட நாளை திரும்பி பார்க்குறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன். ஏசப்படைய கிருபையினால் ஆவியானுடைய பலத்தினால் எத்தனையோ காரியங்களும் மனம் மர்வமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நான் பூர்ணமாகல. பூர்ணத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அதனால நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ நின்ன இடத்துல நிற்கிறேன்னா ரொம்ப மோசம். நின்ன இடத்துலயே நிற்கிறேன்னா என்ன அர்த்தம்? மோசம். என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்படும் பொழுது இந்துல இருந்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ எங்கள் பாஸ்ட் எங்களுக்கு என்ன கிழமை ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா சனிக்கிழமை கொடுத்தாரு. இந்த இந்துக்களுக்கு சனிக்கிழமைனா என்ன செய்யாது சொல்லுங்கள்? பிடிக்குமா? சனிக்கிழமைனா சனியும் பிடிச்ச நாள். சரிதானே? எனக்குள்ள என்னையே அறியாமே ஒரு தாட்டு உள்ளக்கில் இருக்குது. என்ன தன்னா போய் பாஸ்ட் சனிக்கிழமை தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், இந்த ஞானஸ்தானம் கொடுக்கணும், நல்ல நாள் கொடுக்கக்கூடாதா? என்ன பாஸ்ட்? ஆனால் பாஸ்டர் பேச முடியுமா? பாஸ்டர் பேச முடியுமா? பேச முடியாது. சரிதானே? அதனால வாயை மூடிட்டு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு போனாரு. போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு நாள் அப்படி நாளுக்கு நாள் வேதத்தை தியானிக்க ஜெபிக்க ஆவியானவர் என் மனதை என்ன செய்தார் தெரியுமா? மாற்றத்தை கொடுத்தார். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், ஐயோ அது எவ்வளவு பெரிய தப்பு. மாற்றத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை திரும்பி பாருங்கள். அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? கட்டெரும்பாக இருந்த நீங்கள் இப்போ ஆட்டுக்குட்டியாக மாறி இருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாக மாறிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். மாற்றி இருந்தால், மாற்றம் இருந்தால் நல்லது. அல்லேலூயா. ஆமாம், மாற்றம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸில் இருக்கீங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இன்னும் அதே நிலைமையில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சந்தோஷப்படுவீங்களா?
எங்கள் பிள்ளை வந்து பிறந்ததுலேருந்து கையை சூப்பிக்கிட்டு காலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கலாம். சந்தோஷப்படுங்களா? பிறந்த போது சந்தோஷப்பட்டீங்களா? இப்போ 10 வருஷம் ஆனால் சந்தோஷப்பட வேண்டியதானம்மா. வளர்ச்சி வேணும். இது போல தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, சபைக்கு வந்த பிறகு, கூட்டத்துக்கு வந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபத்தில் என்ன இருக்கணும்? வேதத்தை வாசிக்கிறதுல எப்படி இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். ஆனால் நமக்கு மாற்றம் ரொம்ப இருக்கு பாஸ்டர். நான் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆசையாக பைபிள் வாசித்தேன், ஆசையாக ஜெபம் பண்ணினேன், ஆசையாக ஊழியம் செய்தேன். இப்போ நான் எதையுமே செய்யறதில்ல. இப்போ நான் என்ன செய்யறதில்ல? எதையுமே என்ன செய்யறதில்ல. இது எவ்வளோ மோசம் தெரியுமா? மோசமா இல்லையா? ஹலோ, உங்களை நிதானிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசுவை எப்படி தேடினீங்க? சில ஆட்கள் இருக்கான், பாஸ்டர் நாங்கள் எங்கே அப்பையும் நாங்கள் ஆசையாக தேடினதில்லை, இப்பயும் நாங்கள் என்ன செய்யறதில்லை. இது இருக்கிறதுல ரொம்ப கொடுமை. சரிதானா? இந்த லிஸ்ட்டில் நம்ம எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. சரிதானா? ஆனால் மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, நம்ம குற்றம் சாட்டுகிறவர்களாக மாறக்கூடாது. குற்றம் சாட்டுகிறது யாருடைய டியூட்டி? சாத்தானுடைய டியூட்டி. சாத்தான் முதல் பயன்படுத்துகிற ஆயுதம் சோதனை. இன்னைக்கு ஆண்கள்லையும் பெண்கள்லையும் நமக்கு சோதனைகளாக இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் மற்றவங்க விழுந்து போகும்படியான ஒரு தடுக்கலை வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாருடைய ஆள் தெரியுமா? சாத்தானுடைய ஆள். சில ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் தான் கெட்டு போனேன், மற்றவனை என்ன செய்யணும்? கெட்டு போகணும். என்ன செய்யணும்? ஒரு சகோதரி நியூஸ் ஆட்கள்கிட்ட இது பேட்டி கொடுக்குறா. என்ன பேட்டி கொடுக்குறான்னா, என்னைய வந்து ஒருத்தன் கெடுத்து எனக்கு எய்ட்ஸ் வியாதியை வர வச்சுட்டான், அதனால் நான் இப்போ போகிறேன். எதுக்குமா போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். நான் நிறைய பேரை கெடுக்கணும் அப்படின்னு போகுது. எப்படி? இது மனுஷன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இது மனுஷன்னு நினைக்கிறீங்களா? சில ஆட்கள் இருக்காங்க. இந்த கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, சைனாவில் கொரோனா வரும்போது டிவியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சாக போகிறேன்டா, நீங்களும் எல்லாரும் என்ன செய்யணும்? சாகணும். அதனால் எச்ச அங்கங்கே என்ன செய்கிறாங்க? துப்புறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் சாகனா நிறைய பேர் என்ன செய்யணுமா? இதெல்லாம் யாருடைய டியூட்டி? நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? சிலர் மாமியாரை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மருமகளாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. மாமியாரை வந்துட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ என்ன செய்யணும்? கஷ்டப்படணும் அப்படின்னு சில ஆட்கள் ரெடியாக பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. என்னென்ன வேலை கொடுக்கணுமோ உட்காந்துட்டு நாட்டாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவாங்க. அப்போ நீ வந்து யாரு சொல்லுங்க? சாத்தான வேற ஒன்றும் இல்லை, குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான யாருங்க? தவறை திருத்துகிறவன் அல்ல. தவறை திருத்துகிறவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் தவறை திருத்துவான். சரிதானா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருந்தால் தவறெல்லாம் ஆண்டவர் கண்சாடைய விடுவார்னு நான் சொல்லலை. சரிதானா? ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன செய்வாங்க? ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தப்பு காணப்படுது அப்படின்னா அந்த பிள்ளையை அன்பா கூப்பிட்டு திருத்துறவங்க தான் யாரு? டீச்சர். அப்ப ஏசப்பா எப்படிப்பட்டவர்? தவறை திருத்துகிறவர். நீங்க எப்படிப்பட்டவங்களா வாழ்றீங்க? நீங்கள் குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது தவறை? நிறைய ஆத்துமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளையனா திருத்துவாங்க. மற்றவன் பிள்ளைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? மற்றவங்க பிள்ளைன்னா என்ன செய்வாங்க? திருத்தலாம் மாட்டாங்க. உனக்கு சாக்லேட் வேணுமா? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உன் பல்லெல்லாம் என்ன செய்யட்டும், எப்படி போகட்டும், எல்லா லட்சம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளை உடனே நம்ம ஏற்று விட்டு அத்தை வீட்டுக்கு போகும், ஏற்று விட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? எங்கள் அம்மா இருக்காளே, எங்கள் அப்பா இருக்காரே, இதை திங்கக்கூடாது, அதை திங்கக்கூடாது. அந்த ஆண்டி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு நான் போன உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாக்லேட் வேணுமோ என்ன செய்ப்பா, சாப்பிடு. எவ்வளவு இனிப்பு வேணுமோ என்ன செய்ய, சாப்பிடு. புரோட்டா சாப்பிட்றியா, சாப்பிடு. என்ன வேணும் போனதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் யாரு தெரியும்? எதுவே தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் எப்போ தெரியும்? வேட்டு வயிற்று வலி வரும் பார்த்தீங்களா? அப்போ தெரியும் ஏற்று விட்டு அத்தை கொடுத்தது கரெக்டாக இல்லை, நமக்கு பிரச்சனை எப்போ தெரியும்? ஹலோ, நம்ம பிள்ளைய போல் மற்ற பிள்ளைய என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு சம்பவம் நம்ம ராதாபுரத்தில். அங்கே ஒரு சகோதரி குழந்தைய கொன்றுச்சு. அதுக்கு அது சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என் பிள்ளை செத்து போனதை இவ ஏற்று வீட்டுக்காரி
கேட்கவே இல்லை. என்ன செய்யலை? கேட்கவில்லை. நான் மட்டும் பிள்ளை இழந்து என்ன செய்கிறேன்? தவிக்கிறேன். அப்போ அது போல இவ்வளோ என்ன செய்யணும்? தவிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த குழந்தைய அவளுக்கு தெரியாமல் கொண்டு வந்து அதை கொன்று பிரிட்ஜுக்குள்ளேயே அது வாஷிங் மிஷின் உள்ள வச்சுட்டா. எவ்வளோ பெரிய மோசமான ஆத்துமா இருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து சுயநல, இது வந்து எந்த ஆத்துமா நினைக்கிறீங்க? இவங்களுக்கு பின்னால் கிரிசெய்கிறது யார்? சாத்தான். தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லா இருக்கிறது போல் 4 பேர் நல்லா இருக்குன்னு நினச்சா உனக்குள்ளே யார் இருக்கான்னு அர்த்தம். நம்ம கெட்டு போனது போல் மற்றவன் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சா யார்? சிலர் நினைப்பாங்க, எனக்கு வந்தது போல் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது பாஸ்டர், வரக்கூடாது. அவங்களாவது எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணும்? இதைத்தான் ஆவியானவர் சொல்றார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 41:1-2 வாசிங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் என்ன உள்ளவன்? சிந்தை உள்ளவன். அதான் ரொம்ப முக்கியம். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் என்ன செய்வாராம்? இப்போ நம்ம இந்த சாத்தானுடைய சோதனையெல்லாம் சந்திக்கணும். இது என்ன நாள் நினைக்கிறீங்க? தீங்கு நாள். இப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு நல்ல மனசு இருந்தாலே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் கையை வச்சு பாரு, உனக்கு நல்ல புத்தி இருக்குதா இல்லை கெட்ட புத்தி இருக்குதா? நிறைய பேருக்கு புத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இல்லை, அதனால் அந்த பேருக்கு என்ன செய்யக்கூடாது? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? ஏன் மருமகளுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு என்ன பார்க்கக்கூடாது? குழந்தை. சில ஆட்கள் வெளியே தான் பார்க்க சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள என்ன வாங்கி தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் கணவன் மனைவியா சந்தோஷமாக போகிறாங்க. இதுவும் வந்திருக்கு பாரு, எனக்கு வாச்சிருக்குது பாருங்க, ஒரு நாளாவது வெளியே கூப்பிட்டு போகுதா? இதெல்லாம் யாருடைய எண்ணம் நினைக்கிறீங்க? ஹலோ, போராம குணம்ல யாருடைய எண்ணம்? சாத்தானுக்கு நம்ம மேலே என்ன இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட ஏன் போராடுறான் தெரியுமா? அவங்ககிட்ட இருக்கு ஒன்று பொறாமை. என்ன பொறாமை? நான் இழந்து போன மகிமையை இவன் என்ன செய்யக்கூடாது. அங்கே தேவன் பரலோகத்தில் இருக்கிற இடத்துல, பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துல அவன் என்ன செய்தானா, கேருபீன்கள் மத்தியில், சேரா மீன்கள் மத்தியில் உலாவி கொண்டிருந்தவன். சரிதானா? அவன் வந்து பரலோகத்தில் நல்லா உலாவிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்தான் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை கீழே தள்ளினார். கீழே தள்ளதுனால அவனுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம இழந்து போன ஸ்தானத்தை யார் பெற்றக்கூடாது, மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு எப்படி தெரியுறான்? எதிரியாக தெரியுறான். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம யார் சொல்லுங்க? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணமோ வார்த்தையே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவார். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மற்றவங்களை பார்க்கும்போது உனக்குள்ள குற்றம் சாட்டுகிற எண்ணம், பொறாமப்படுற எண்ணம், மற்றவங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சரிதானா? சிலருக்குள்ளே என்ன இருக்கும், இவங்க பாவத்தில் விழணும், நம்ம பிள்ளை விழுந்தது போல் இது என்ன செய்யணும், பாவத்தில் விழணும். விழுந்தால் ரொம்ப பேருக்கு சந்தோஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க, இவன் பிள்ளையும் கூப்பிட்டு போனால் நமக்கு எப்படி இருக்கும்? வெளியே பார்க்க அக்கா இப்படி அக்கா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஆனால் உள்ளங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷனுடைய ஜென்ம சுபாவம்னு நான் சொல்லட்டுமா? ஜென்ம சுபாவம் என்ன தெரியுமா? சந்தோஷப்படும். மற்றவனுக்கு வயிற்று வலி வருதுன்னா நமக்கு என்ன வரும்? ஆரம்ப நாட்கள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்முடைய மனம் மருவமாகும்போது அந்த குணம் என்ன செய்யும், மாறும். இப்போ நமக்கு கண்கள்லேருந்து என்ன வருது, வரணும். வந்தால் தான் நீ என்ன செஞ்சுருக்க, வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, உங்களுடைய எண்ணங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. சாத்தானுடைய தந்திரம் குற்றம் சாட்டுதல். மூன்றாவதாக அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? வஞ்சகம், அதாவது ஏமாற்றுதல். அவனுடைய வேலை என்னதுங்க? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர். ஆகிலும் சர்ப்பமானது
தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்திருக்கிறேன், பயந்திருக்க. நல்லா கவனிங்க. தனிமையில் இருக்கும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள குழப்பமான எண்ணத்தை கொண்டு வருவான். என்ன அப்படின்னா, முதல்ல உன்னைய சோதனைக்கு உட்படுத்துவான். அதாவது என்ன சோதனைக்கு உட்படுத்துவான்? வாயை மூடிக்கிட்டு இருக்குன்னு நீ நினைப்ப. ஆனால் அன்னைக்கு தான் உன் வாயிலிருந்து என்ன வரும்? ஓவரான வார்த்தையெல்லாம் என்ன செய்யும்? குண்டக்க மண்டக்க கட கட கடன்னு வந்து நிறைய திட்டி முடிச்சிருவேன். திட்டி முடித்தோடனே அடுத்து சாத்தான் வந்து தனிமையில் உட்காந்துருக்கும்போது சொல்லுவான், நீலாம் ஜெபம் பண்ணுறியாங்க, நீலாம் சர்ச்சுக்கு போகிறியாங்க, நீலாம் ஆவியில் நிரம்புறியாங்க, அந்நிய பாஷை பேசுறியாங்க, ஓன் ஜெபத்தெல்லாம் கற்று முதல்ல சோதனை கொண்டு போயிடுவான். நீங்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் எடுத்து போவீங்க, நான் கோபமே நினைச்சக்கூடாது, படக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்து போய் நிற்பீங்க. கரெக்டாக உங்கள் ஆத்துக்காரர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு வரும் பாருங்க கோபம், சிவகாசி சரவடி மாதிரி கட 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 கடன்னு என்ன செய்யும், அப்படி அடித்து வெளுத்து தாங்கிடுவீங்க. சரிதான? பக்கத்தில் இருக்க எவனுமே பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாத மாதிரி பேசி முடிச்சிருவீங்க. முடித்தோடனே அங்கே ஒரு உணர்வு வரும். ரெண்டு வித உணர்வு இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு, இன்னொன்று சாத்தான் கொடுக்கிற உணர்வு. இதை நம்ம புரிந்து கொண்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு தவறு பண்ணால் தவறு பண்ணது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிதான்? நம்ம கோபப்பட்டு தான் நம்ம கெட்ட பாவம் செய்திருந்தால் பாவம் தான், அதில் எந்த சவுண்டும் கிடையாது. ஆவியானவராக இருந்தாலும் நீ செஞ்சது பாவம் தான் சொல்லுவார், சாத்தானாக இருந்தாலும் அதான். ஆனால் ரெண்டு பேரும் உணர்த்திற்கு வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நீ ஒரு தவறு செய்வாய் என்றால், எக்ஸாம்பிளுக்கு நீ ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறனா மனசு பக்கு 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 என்ன செய்யும், அடிக்கும். அடித்த உடனே ஆவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா, நீ காலையில் எழுந்து என்ன செய்யலை, ஜெபிக்கலை, போய் தேவனோடு ஒப்புரவாகி இயேசுக்கிட்ட ஒப்புரவாகி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணால் தான் உன் உள்ளத்தில் என்ன வரும், சமாதானம் வரும். இப்போ நீ கோவப்பட்டதை போய் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஏசப்பட்ட போய் என்ன செய்ய, மன்னிப்பு கேளு. ஏசுக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை, உன்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்க, அவங்ககிட்டையும் போய் என்ன கேளு, சாரி கேளு அப்படின்னு கர்த்தர் கேட்பார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை உணர்த்தி ஒப்புரவாக்கி நமக்குள்ள சமாதானம் தருவார். இது தர்றது ஆவியானவர். ஆனால் சாத்தானா இருந்தால் என்ன சொல்லுவான் தெரியுமா, நீலாம் இப்படி பாவம் செஞ்சுட்ட, இனி உன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நீலாம் ஜெபத்துக்கு போறியாங்க, நீலாம் ஆராதனை பண்ணுறியா போறியாங்க, நீலாம் பைபிள் தூக்குறதுக்கே. இதை உங்களை தனிமையில் முதல்ல உள்ளத்தில் ஊசுவான், உள்ளத்தில் ஓதுவான். சில ஆட்கள் தனிமையில் உள்ளத்தில் ஓதுனா கேட்க மாட்டான். அதனால் என்ன செய்வானா, ஏற்று விட்டு அக்காவை கூப்பிட்டு வந்துடுவான். யாரை கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஏற்று விட்டு அக்காவை. நீ சண்டை போடுறத கரெக்டாக அவள் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கடுத்து பேசுவான், நீலாம் ஜெபம் பண்ண போறியாங்க, நீலாம் அது அந்த சபைக்கு போறியாங்க, நாங்கள் என்ன ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் உன் வாயை திறந்து என்ன வருது, நீலாம் பைபிள் தூக்குறதுக்கு என்ன கிடையாது, லாய்க்கே கிடையாது, நீ எதையும் தூக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கூட மட்டும் என்ன ஆயிரும், இது யாருடைய தந்திரம், சாத்தானுடைய. தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சாத்தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற 3 ஆயுதம். ஒன்று சோதனை. சரிதானா? சோதனை கண்டிப்பாக. சோதனைனா வேற ஒன்றும் இல்லை, எதுக்கு சும்மா இருக்க, 4 வார்த்தை நீ என்ன செய்ய, திட்டு, நீ என்ன செய்ய, என்ன அவளுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு நினைக்கிறாளா, நீ உனக்கு என்ன இருக்குதே. சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியா, நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ரசிக்கப்பட்டதெல்லாம் அமைதியாக இருக்கேன், இல்லை அப்படின்னு வாழ்க்கை பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த சோதனை நமக்கு கொண்டு வருவாங்க. நம்ம வாயை எப்படியாவது என்ன செய்யணும், கிளறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை. உங்களுக்கு என்ன சோதனை நல்லா தெரியும். சிலருக்கு செல்ஃபோன் சோதனை. என்ன சோதனை, யாரும் தனிமையில் இல்லையா, என்னத்தை எடுத்துக்கோ, செல்ஃபோன் எடுத்துக்கோ, கன்றாவி என்ன செய்ய, ஓப்பன் பண்ணு. அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சரிதானே? இல்லைன்னா குண்டக்க மண்டக்க யார்ட்டையாவது பேசு அப்படின்னு என்ன செய்வான். இதுதான் சோதனை. உங்களுக்கு என்ன சோதனை வருதுங்கிறத கவனமாக கவனிங்க. சரிதானே? ஒரு பாவம் செய்யும்படியாக, ஒரு தீமை செய்யும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யும்படியாக உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுறது பார்த்தியா, அதுதான் சோதனை. உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், பார்த்துருக்கியா? 2 வித எண்ணங்கள் எப்பயுமே நம்ம மைண்டை தாக்கிட்டே இருக்கும். ஒன்று ஆவியானுடைய சிந்தனை, இன்னொன்று சாத்தானுடைய சிந்தனை. இதில் நடுநிலைமைன்னு ஒன்றுமே. ஆவியானுடைய சிந்தனை எப்பயுமே தனிமையில் இருந்த அப்படின்னா உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும். அது என்ன தோணும் தெரியுமா, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக அதை செய்யி இதை செய்யணும். ஆவியானவர் என்ன செய்வார், எண்ணத்தை கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொரு எண்ணம் வரும், எதுக்கு பைபிள் வாசிக்கிற, எதுக்கு ஜெபம் பண்ற. எப்பயுமே நமக்கு டிவி ரிமோட் என்ன செய்யுது, என்ன இருக்குது, டிவி ரிமோட் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார், நாடகத்தை பார், சினிமாவை பார், சரிதானா, அதை பார், பொழுதை போக்கு, நேரத்தை வேஸ்டாக்கு. என்னத்தை செய்ய நம்ம ஆட்களுக்கு அதுனா எப்படி இருக்கும்,
சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லா ஆவியில் நிரம்பி ஜோமிட்டு வருவாங்க. ஆனால் போயிட்டு வந்தோடனே ஐயா என்னத்தை தான் பார்ப்பாங்க, படத்தை பார்ப்பாங்க, சீரியலை பார்ப்பாங்க, நாடகத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. பெரிய பெரிய ஆட்களே என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இப்போ சிலருக்கு களியாட்டம்னு ஒன்று உள்ளகள் வந்துருச்சு. இந்த தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வருது, சின்ன குழந்தையை தான் நான் பார்க்கிறேன், இப்படி நிறைய வேற நேரத்தை வேஸ்ட் பண்ணி கிருபை என்ன செய்கிறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சாத்தான் இப்போ நான் நிறைய கிறிஸ்தவங்களை இப்போ பார்க்குறேன், ஆரம்ப நாட்களில் வசனம் மட்டும் வச்சுருந்த ஆட்கள் இப்போ என்னத்தை வைக்கிறாங்க தெரியுமா, சினிமா படம் வைக்கிறான். இல்லைன்னா சின்ன பிள்ளை குழந்தைய நாங்கள் அழகாக ரசிக்கிறோமா, நீ ரசித்து என்ன பண்ண பரலோகமாக போகிற.